எடுத்தெடுப்புலையே நீ செஞ்சியா நீ என்ன செஞ்ச நீ ஏன் செஞ்சன்னு போகாமல் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படிங்கிற அந்த ஸ்கீம் மூலியமாக, பெண்களை படிக்க வைக்கும் அந்த ஸ்கீம் மூலியமாக கிட்டத்தட்ட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 78% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வளர்ந்துருக்கு. இது பெரிய சாதனை. உங்கள் பொண்ணுங்க படிக்கிறத பற்றி தான் நான் பேசுகிறேன். எங்கள் கட்சிக்காரங்க மட்டும்தான் கை தட்டுவாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் சொல்ல வேண்டியதை நான் சொல்லுவேன், அது என்னுடைய கடமை. ரெண்டாவது, பிஎம் உஜ்வாலா யோஜனா படி 2025 ரிப்போர்ட் நான் சொல்கிறது, 40 லட்சம் பேர் கேஸ் சிலிண்டர் வாங்கி அதனால் பயன்பட்டுருக்காங்க தமிழ்நாட்டில். கடலூர்லேயே 2,50,000 பெண்கள், திண்டுக்கல்லில் 1,50,000 பெண்களுக்கு இந்த உஜ்வாலா யோஜனா போயிருக்குங்க. இதெல்லாம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இங்கே சொல்கிறேன். இதை தவிர பிஎம் முத்ரா ஸ்கீம், இந்த முத்ரா லோன்ஸ் மூலியமாக ஹையஸ்ட் பெனிஃபிஷியரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே நிறைய பேர் மற்ற கட்சியில் பெனிஃபிட் ஆகிட்டு ஆகலன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு திரிவாங்க. அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. மகிழா சக்தி கேந்திரா, ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் ஸ்கீம், மெட்டர்னிட்டி பெனிஃபிட், ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்ஸ், இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பல நலன்களையும் பலன்களையும் கொடுத்துருக்கு. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் மோடிக்கே அப்படிங்கிறது தான் நாங்கள் நம்புகிற ஒரு விஷயம். நாட்டில் 4 தூண், டிஃபென்ஸ், ஃபினான்ஸ், ஹோம் அஃபேர்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அதில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சம உரிமை கொடுக்கறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தான் புரிய வைக்கணுங்கிறது கிடையாது. நரேந்திர மோடிஜி அது ரெகுலராக எப்பொழுதுமே பெண்களுக்கு வேணுங்கிற சம உரிமை. இப்போ மோஸ்ட் ரீசெண்ட்லி டெல்லியோடைய சீஃப் மினிஸ்டரும் ஒரு பெண்மணி தான். பெண்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நல்ல பாதுகாப்பு, நல்ல சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் அமையணும்னா 2026 என்டிஏ கூட்டணிக்கு உங்கள் வாக்கை நீங்கள் அளிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டென்னிஸ் மேட்ச் பார்க்குற ஃபீலிங் எனக்கு வந்தது. யார் ஏஸ் அடிக்கிறாங்க, யாருக்கு லவ்வால், யாருக்கு 40 அப்படின்னு எனக்கு தெரில. நீங்கள் மணிப்பூரை பற்றி கேட்டீங்க தங்கச்சி, நியாயமான கேள்வி. மணிப்பூருக்கான எங்கள் தலைவர்கள் எல்லாரும் விரைந்து ஓடி சென்று இன்றைக்கி நக்சலே இல்லாத ஒரு சமுதாயமாக இந்திய சமுதாயம் உருவாயிடுச்சு. கோர்ட்டில் தான் இருக்குது கேஸு. ஆனால் சம்பவம் நடந்த போது உங்கள் தலைவர் எங்கே ஓடி போனார்? ஏன் உங்கள் மக்கள்லாம் அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்க? ஏன் அங்கே திருச்சியிலே இருந்து பிரச்சனையை தீர்த்துருக்கலாமே? ஏன் நீங்கள் சென்னைக்கு திருப்பி உங்கள் பாதுகாப்பை பலப்படுத்திக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு, நம்மளுக்கு ஒரு வீட்டில் ஒரு இழவு நடந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு தான் நம்ம போய் வருத்தம் தெரிவிப்போம். உங்கள் தலைவர் ரிவர்ஸ், எல்லாரையும் அவர் வீட்டுக்கு கூட்டி காஃபி கொடுத்தாரு. அதனால் நீங்கள் அரசியலுக்கு புதுசு, வாழ்த்துறோம். நீங்கள் பெரிய லெவலில் சினிமாவில் எவ்வளவோ பெரிய லெவலில் சம்பாதிச்சிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழக மக்களுக்காக நல்லது செய்யணும்னு இப்போ போஸ்டர்லலாம் எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரியே சாட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க. சூப்பர், வாங்க, வரவேற்கிறோம். ஆனால் ஆண்டாண்டு காலமாக தமிழகத்தையும் சரி இந்தியாவையும் சரி ஆண்டு கொண்டிருக்கும் கட்சிகளை கேள்வி கேட்பதற்கு முன் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்கன்னு உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது அதை தாங்க நாங்களும் சொல்கிறோம். அடுத்தது நாங்களும் தான் ஆளலை, ஆனால் நாங்கள் கண்ணியமாக பேசுகிறோம்ல, அதுதான். அடுத்தது நாம் தமிழர். நீங்கள் ஹிந்தி கற்றுக்கலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்னது அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அது நான் செஞ்ச சதி கிடையாது. ஆண்டாண்டு காலமாக இங்கே கன்வீனியன்ஸுக்காக, சுயநலத்துக்காக திராவிட கட்சிகள் செஞ்ச ஒரு அநியாயம் தான் இந்த ஹிந்தி தெரியாமல் எல்லாரையும் படிக்க விடாமல். சித்தூர் தாண்டினோன்னா எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்குமே ஹிந்தி தெரியும். அதனால தான் அங்கே காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க. ஆனாலும் தெரியாத மாதிரி நடிப்பாங்க, அது வேறு விஷயம். பெண்களுக்கு நரேந்திர மோடி அந்த பெண்களை காப்பாற்றுவாரா, இந்த பெண்களை காப்பாற்றுவாரா? ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாய பெண்களுக்கு ட்ரிபிள் தலாக்கை ஒதுக்கிட்டு செஞ்சு அதை ஒரு லாவாக கொண்டு வந்தது நரேந்திர மோடி அவர்களின் அரசு தான். அதனால தான் உங்களுக்கு ரக்ஷாபந்தன் அன்னைக்கு அத்தனை இஸ்லாமிய சகோதரர்களும் தேங்க்யூ மோடி பாய் ஜான் அப்படின்னு அவருக்கு ராக்கியை ஒரு ப்ரெசண்ட்டாக இங்கேருந்து அமுச்சு வச்சாங்க. மை டியர் ஃப்ரெண்ட் ஷர்மிளா,
ஃபஸ்ட்டு இக்கானமிஸ்ட்டுங்கிற அந்த பத்திரிகை யாருக்காக எப்படி வேலை செய்யுதுங்கிறது பல பேருக்கு தெரியும். அதனால் அதில் அவங்க அதையும் மீறி அவங்க வந்து சொன்னதில் வந்து அவங்களாலேயே, அதாவது அதை மறைக்க முடியல. குஜராத் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் மாடல் ஆஃப் கவர்னன்ஸுங்கிறது அவங்களாலே மறைக்க முடியல, வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு மாடலை பற்றி சொன்னாங்க, வறுமையை ஒழிச்சிருக்கிறது திராவிடியன் மாடல்னு. அப்போ எதுக்கு இந்த வருஷம் வேர்ல்டு பேங்க் கிட்டேருந்து எக்ஸ்ட்ராவாக 1 மில்லியன் கோடி தமிழ்நாடு லோன் எடுத்திருக்குன்னு எனக்கு தெரில. நாங்கள் தந்ததை அமுக்கி வச்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்டினா நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? அடுத்தது இந்த ஃபாக்ஸ்கான்னு ஒரு கம்பெனி முதலீடு போட்டாங்க நாங்கள் புலி வருது அந்த ஃபாக்ஸ்கானே ஓடிடுச்சு. ஐயோ நாங்கள்லாம் இதெல்லாம் செய்யவே இல்லைப்பா, ஆளை விடுங்கப்பான்னு ஓடிட்டாங்க. அந்த மாதிரி பல முதலீடுகள் இங்கேருந்து மாறி மற்ற மாநிலங்களுக்கு போயிட்டுருக்கே தவிர இங்கே போடுற ஒரே முதலீடு எக்ஸ்ட்ரா 10 rupees ஃபார் டாஸ்மாக் பாட்டில் தான். இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. நான் தான் போல. யூபியில் ஆண்டுகிட்டு இருந்தது ஒரு குடும்பம். அந்த குடும்ப ஆட்சியை உடைச்சு கடந்த 10 ஆண்டாக தான் பாரதிய ஜனதா கட்சி யூபியை ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே 60 ஆண்டுகளாக ஆண்டுகிட்டு இருந்து குடும்பமாக ஆண்டுகிட்டு இருந்தது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் எல்லா இடத்துலையும் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லலை, ஆனால் சரி பண்ணுற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி இறங்கி இருக்கு, வேகமாக சரி பண்ணுற முயற்சியில் இறங்கி இருக்கோன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா 60 ஆண்டு நடந்த தப்பை 10 ஆண்டில் சரி பண்ணணும்னா இதுன்னு சிவாஜி படமா? அவர் 2 பக்கம் கழுத்து போட உடனே கட்சாட்டில் எல்லாம் மாற. என் சித்தப்பா தான் இப்போ என்ன இப்போ சமூக நீதி அப்படின்னு பேசினாங்க. ஆனர் கில்லிங், திருப்பூர் வித்யா கேஸை மறக்க முடியாது, சமீபத்தில் நடந்த கவின் கொலை வழக்கையும் நம்ம மறக்க முடியாது. இதுதான் சமூக நீதியா? ஆனர் கில்லிங்கில் நடக்கிறதுக்கு பேர் சமூக சீர்திருத்தமா? சமூக நீதி நாங்கள் வேங்காய் வயலில் மறந்துட்டாங்க. எஸ்ஐஆருங்கிறாங்களே, இந்த எஸ்ஐஆர் ரிவிஷனை முதல்ல வேணும்னு சொன்னதே கலைஞர் கருணாநிதி. அப்போ அவங்க அப்பா சொன்னது பிள்ளைக்கு பிடிக்கல, பேரனுக்கு பிடிக்கலையா? ஏன் இது 8வது ரிவிஷன் தானே? 7 ரிவிஷன் ஏற்கனவே நடந்திருக்கே, என்ன பிரச்சனை? வெளியூருக்கு ஓடி போனவங்களோட ஓட்டும் செத்தவங்களோட ஓட்டும் கள்ள ஓட்டா போட முடியாதுங்கிறது தானே பிரச்சனை. ஓட்டு ஏன் பறி போகுது? இருக்கிற டீட்டெயிலை கரெக்டாக கொடுத்துட்டு போகிறோன்னா எந்த ஓட்டும் பறி போகணுங்கிற அவசியம் இல்லையே. பல பேருக்கு எஸ்ஐஆர் இல்லாத போது தான் ஓட்டு பறி போச்சு. கடைசியாக ஐயோ இவங்க விட மாட்டாங்க, எனக்கு மட்டும் எல்லாத்தையும் அமுக்கிக்கிட்டே. நிறைய விஷயங்கள் இங்கே எனக்கு சொல்லணும்னு இருக்குது. பட் நான் சொல்கிற ஒரே விஷயம், கண்டிப்பாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, சுயமரியாதை, சுய உரிமை எல்லாமே வரணும்னா அது 2026 என்டிஏ ஆட்சி வந்தால் மட்டும்தான் வரும். அருமையான வாய்ப்பை இந்த மாதிரி அருமையான பேச்சாளர்களுக்கு மத்தியில், எல்லாரும் என் நண்பர்கள், இவங்களுக்கு மத்தியில் என்னை பேச அனுமதி கொடுத்த தந்தி டிவிக்கும் அசோக வர்ஷினிக்கும் நன்றி. பாரத் மாதா கி ஜெய்.